Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு வந்து நம்ம டுட்டோரியல்ல பாத்தீங்க அப்படினா ஃபவுண்டேஷன் பத்தின டுட்டோரியல் தான் இன்னைக்கு. ஃபவுண்டேஷன் என்ன என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் எப்படி வந்து ஃப்ளாலெஸ்ஸா நம்ம வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். நீங்க வந்து ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து செலக்ட் பண்ண தெரியல, எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு தெரியல, என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் என்னதான் நம்ம தெரிஞ்சா கூட சிலருக்கு வந்து குட்டி குட்டி கன்ஃபியூஷன் இருக்கும். அதை வந்து எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டியூட்டோரியல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் போட்டுட்டு மேலே கன்சீலர் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம டேரெக்டாக வந்து இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறோம். ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன, அது எதுக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷனாக தெரியும், நம்ம ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கீழே வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து நம்ம கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரடா இப்படியெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறீங்க, சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு இதை சொன்னேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உங்களோட மேக்கப் லுக் வந்து எவ்வளோ சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக எவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கேக்கி ஆகாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மூவ் ஆகாமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பேஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட லுக் இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் இருக்குது, ஸ்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் ப்ராடக்ட், 4 விதமான ஃபவுண்டேஷன் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வாங்கணும். ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்குமே நிறையா ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின் டைப் என்ன, ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, இல்லை நார்மல் ஸ்கின்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கின் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை ஸ்கின்னுக்கு உண்டான நீங்கள் வந்து ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆக்கிடும். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரையாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிலி ஆகி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின் போட்டிங்க அப்படின்னா எச்சா ஆயிலி ஆக்கி விட்டுரும். அதே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் ஸ்கின் ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்குற ப்ராடக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கொண்டு போய் ட்ரைக்கு போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கின் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு என்ன ஸ்கின்னுங்கிறத நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அதாவது உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஆயிலி ஆகுது ஃபேஸில் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்கின் என்னன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணாலும் போடலாம், அது ஒரு மேட்ரே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் போடுற பவுட்ரு, கன்சீலர் இதெல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி பேஸ் ப்ரெப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட பேஸ் கரெக்டாக வச்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறது, ஃபேஸ் ப்ரெப்பெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், டோன் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் போடலை அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து டேன் ஆகும். யூஸ் பண்ணுறது மெயினாக எனக்கு பிடிக்கிறது லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு பிடிக்கும். ஸ்டிக்கு அவ்வளோக்கா வந்து எனக்கு ஸ்டிக் அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா ஸ்டிக்கு வந்து சீக்கிரமாக ஆயிலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மெயினாக வந்து நான் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பவுட்ரு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு பவுட்ரு ஃபவுண்டேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா அதில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு ஷேடு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். லிக்விடில் ஆகிற பர்ஃபெக்ட் மேட்ச் பவுடரில் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே ஷேடாக தான் இருக்கும் பவுடர்லேயும். பட் ஆனால் நீங்கள் பவுட்ரு போடுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனே எனக்கு வந்து ஓகேவாக தான் தெரியுது. நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மெபிலின் ஃபிட்மின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 2 விதமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன் இது போட்டிருப்பாங்க, நார்மல் டு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அப்படின்னா டியூவி ஃபினிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வெரைட்டி இருக்கும். நீங்கள் அதை நிறைய அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னென்ன ஃபவுண்டேஷனில் எந்த மாதிரி வெரைட்டி இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ நான் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட. என்னோடய ஷேடு பார்த்திங்கன்னா 330 தெரியுதுங்களா, 330ன்னு சொல்லிட்டு இங்கே ஷேட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தான் வாங்கிக்கணும் எந்த ஷேடு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 330 பர்ஃபெக்டான மேட்ச்சு. என்கிட்ட 338ன்னு நினைக்கிறேன் அது இருக்குது. எனக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது ரொம்ப என்னோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதுதான் ஓகேவாக இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் எப்படி போடணும் அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் போடுறது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அவ்வளோதான். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிட்டாலே போதும். அது ஒன்றும் பெரிய இதில்லை. பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் வந்து ஃபிங்கர்லேயே எடுத்துகிட்டு அங்கங்கே ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பியூட்டி பிளெண்டரில் போட்டுட்டு இல்லை வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்படியே கூட பிளெண்ட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் மேக்ஸிமம் வந்து இப்படி டாட்டும் பண்ணிக்குவேன். இல்லை பியூட்டி பிளெண்டர் நான் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கூட நான் அப்படியே டாட் பண்ணிக்குவேன். அது அப்பப்போ எனக்கு எப்படி மூடு இருக்கோ அதை பொறுத்து தான். ஓகே, மெயினாக மேக்கப் போடுறப்ப தலை செய்வாதீங்க. முடியை டைட்டாக கொண்டை போட்டு அப்புறமா மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தலை பிடிக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பிளெண்டர். உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த பியூட்டி பிளெண்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவாக இருந்தாலும் க்ரீம் ப்ராடக்டை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்டிவானது இந்த பியூட்டி பிளெண்டரு. இது நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய சைஸ்லேயும் இருக்குது, ஷேப்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உண்மையாலுமே நான் சின்ன சைஸ் வாங்கணுன்னு இருக்கேன். ஏன்னா கன்சீலர் போடுறப்ப இந்த இடத்துல மட்டும் பிளெண்ட் பண்ணுறப்ப எனக்கு அது இன்னுமே கன்வீனியண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் இனிமேட்டு தான் அது வாங்கணும். ஸோ இது வந்து பியூட்டி பிளெண்டர். நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ரஷ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது எதுக்காகனோ நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு என்னோட கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் ஒரு என்னமோ ப்ரஷ் கேட்டிருந்தீங்க, ஓவல் ஷேப் ப்ரஷ்ன்னு நினைக்கிறாரு கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கு இப்போ வந்து ரீசன் சொல்கிறேன். ப்ரஷ் வந்து போடலாம், யாரெல்லாம் போடலான்னு. அதாவது இதுவும் என்னுடைய ஒப்பீனியன் தான். இது கரெக்டாக எக்ஸாக்டாக இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் போடலை, கன்சீலர் போடலை, எதுவுமே போடலை, டேரெக்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரஷ்ஷில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு எந்த க்ரீமும் இருக்காது. வெறும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் தான் பிளெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ்ஷில் போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ரஷ்ஷு எந்த மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இப்போ வந்து நான் வந்து கன்சீலர் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே ஒரு கன்சீலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சமயத்தில் நான் ப்ரஷ் போட்டு இப்படி ரவுண்டு சர்க்குலர் மோஷனில் இப்படி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம் உள்ளே இருக்கிற க்ரீம் வந்து எனக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கண்டிப்பாக வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணவே மாட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்டேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பவுடர் வச்சு செட் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுங்கிறதுனால அந்த ஸ்டெப்பு நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி பாருங்கள், இப்போ பவுடரும் போட்டு அதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போட்டு கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணுறப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி போட்டு என்னோடய லேயரெல்லாம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னுடைய லுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி கேக்கி ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு வந்து பியூட்டி பிளெண்டர் தான் பெஸ்ட். ஏன்னா பியூட்டி பிளெண்டரில் நம்ம இழுக்க மாட்டோம், அப்படியே டேப் பண்ணி தான் வைப்போம். அப்போ என்ன ஆகுனா உள்ளே இருக்கிறது மூவ் ஆகவே ஆகாது. அப்படியே டேப் பண்ணுறப்ப என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா அழுத்தும் ஸ்கின்னுக்குள்ளார. அப்போ வந்து இன்னுமே வந்து சாஃப்டாக பிளெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதே தவிர அது வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ப்ரஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பியூட்டி பிளெண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடுறீங்க, கன்சீலரெல்லாம் எதுவுமே போடாத டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ்லேயே போட்டுக்கோங்க. இல்லை நான் என்ன மாதிரியே நீங்கள் வந்து பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டின்னு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளெண்டர் தான். ஸோ நான் வந்து இன்றைக்கும் வந்து பியூட்டி பிளெண்டரில் தான் வந்து பிளெண்ட் பண்ணி போகிறேன். பியூட்டி பிளெண்டர் வந்து இப்படி சும்மா இப்படி டேப் பண்ணி தான் விடுவோம். ரொம்ப ஜென்டிலாக அப்படியே டேப் பண்ணி விடுங்க, இழுக்கக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எங்கேயுமே இழுக்க மாட்டேன்.
அதே மாதிரி இந்த ஸ்பஞ்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரஷ்ஷாக இருந்தால் நம்ம அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பியூட்டி பிளெண்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்கிற ஸ்பாஞ்சை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது பிளெண்டே ஆகாது. நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அது பிளெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு பெருசாயிரும். அதுக்கப்புறம் வந்து தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளெல்லாம் நல்லா தண்ணி இறங்குனதுக்கப்புறம் தான் அது உப்பும். அதை வந்து பெருசானதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி வந்து சொட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு வேளை சொட்டுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்ப நிறைய ப்ராடக்ட் வந்து உள்ளே சோக் ஆயிரும், அதாவது பியூட்டி பிளெண்டரே வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் அப்போ என்ன ஆகுன்னா நம்மளோட கவரேஜ் வந்து ரொம்ப மினிமலாக போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா புழிய முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவு புழிஞ்சிட்டு நீங்கள் ஒரு ட்ரையான ஒரு துண்டோ டவலோ இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார வச்சு இப்படி நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த டவலெல்லாம் தண்ணி ஒட்டிக்கும். ஸோ அப்போ வந்து இது ஈவனாக வந்து ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன், எனக்கே ஒழுக்கமாக புளிய தெரியாது. நான் வந்து ஓரளவு புழிஞ்சிட்டு துண்டில் வச்சு அப்படியே இப்படி அழுத்தி எடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, நல்லா வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். கழுத்துக்கு வந்து நான் எப்போ அதிகம் போடுறதில்ல, இந்த ஸ்பஞ்சில் என்ன இருக்கோ அது அப்படியே கழுத்துக்கு காலுக்கு எல்லாம் கொண்டு போய்க்குவேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஈவனாக பிளெண்ட் அவுட் ஆகிருக்கு. இதில் இன்னொரு ஒரு டிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இது சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஸ்பஞ்சில் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் டு பில்டபிள் கவரேஜில் இருக்கும். அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெவி கவரேஜ் அப்படின்னா, ஹை கவரேஜ் அப்படின்னா இதில் அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறப்ப என்ன தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பாஞ்சு டேம்பாக இருந்தாலும் கூட, கரெக்டான ஈரத்தில் இருக்குன்னா கூட லைட்டாக வந்து உறிஞ்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் தெரியுது பார்த்தீங்களா, நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக சோக் ஆகிருக்கு இதில். இது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இதே நீங்கள் வந்து ப்ரஷ்ஷில் பண்ணுறீங்க அப்படின்னா 90% ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உறிஞ்சிக்கவே ஏன்னா ப்ரஷ் அவ்வளோக்கா உரியாது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஹை கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷிலே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அதுவுமே வந்து இப்படி டேப் பண்ணுற மாதிரியான ப்ரஷ் இருக்குது, அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இழுத்து கண்டிப்பாக அதுவும் பிளெண்ட் பண்ணாதீங்க. அதாவது ஆரஞ்சு கரெக்டரெல்லாம் போட்டுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ஸு. ஹை கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பில்டபிள் கவரேஜ் போதும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ப்ரஷ்ஷில் பண்ணால் கூட ப்ரஷ்ஷிலெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஒருக்கா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக டேம்ப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ் தான் இது, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் அது கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன்னா என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த டிப்ஸு இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன டூல்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் எது ஒர்க் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ எங்கள் வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.